சட்டசபை தேர்தலுக்கு அச்சாரமாகத்தான் ராஜ்யசபா தேர்தல் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு சின்ன சின்ன கட்சிகள் யாரை சந்திருப்பாங்கன்னா, பிரதான கட்சியான திமுகவையும் அதிமுகவையும் தான் அவங்க சார்ந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. எம்எல்ஏக்களை வச்சு தேர்வு செய்து தான் ராஜ்யசபா எம்பியாக மாற முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் 34 எம்எல்ஏ இருந்தால் மட்டும் ஒரு எம்பி கிடைக்கும். அந்த வகையில் தமிழகத்தில் 6 இடங்கள் டெல்லியிலேருந்து காலியாகுது. 6 எம்பி இடங்களுக்கு இப்போ தற்போது தேர்தல் நடக்க போகுது. இந்த 6 இடங்களில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வச்சுருக்க திமுகவுக்கு 4 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. திமுக கிடைச்சிற 4 இடங்களில் ஏற்கனவே இருக்கிற வில்சன் தேர்வாகிறாரு, அப்துல்லாவும் தேர்வாக போகிறாரு. மீதி ஒன்று கமலஹாசனுக்கு வழங்கப்படலான்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் உறுதி பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். கமலஹாசனுக்கு அந்த சீட்டு வழங்கப்படுது. மீதி ஒரு சீட்டு வேறு ஒரு நபருக்கு வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கிற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தனக்கு சீட்டு வேணும்னு கேட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் திமுக தலைமை அதற்கு இதுவரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் இருக்குது. இந்த 2 இடங்கள்லையும் அதிமுகவே போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுது. அதிமுக மெம்பர்ஸ் தான் டெல்லி மேல் சபை எம்பிக்கு போவதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாஜக தரப்பில் தங்களுக்கு தர வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாகவும், பாமக தரப்புலையும் சட்டசபையில் கூட்டணி தொடர்பாக அமைப்பதற்கு எங்களுக்கும் ஒரு சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. கடந்த முறை ஏற்பட்ட ஒப்பந்தப்படி டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அதிமுக ராஜ்யசபா எம்பி பதவியை வழங்கிச்சு. அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் பெரிய நல்லுறவில்லை, இழுபறி ஏற்பட்டதுனால, பிளவு ஏற்பட்டதுனால கூட்டணி அமையாமல் இருந்துச்சு. தற்போது அதிமுக பாமக கூட்டணி அமையுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ள நிலையில் ராஜ்யசபா தேர்தல் வந்திருக்கு. இந்த ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவில் இருக்க ஒரு இடம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த தேமுதிகவுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த வாக்குறுதி மீறிவிட்டதாகவும் பிரேமலா விஜயர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எல்கே சுதீஷும் அதை சொல்லியிருந்தார். அதனால் தேமுதிகக்கு அந்த ஒரு இடம் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற 2 இடங்களில் பாமகவும் தேமுதிகவும் கொடுத்தால் அந்த 2 கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் தொடரும் என்று தெரிகிறது. ஒருவேளை தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் கொடுக்கவில்லை, அதிமுகவே போட்டியிடும் என்றால் அந்த 2 கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் அரசியல் கருதுகிறார்கள். இந்த ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டமன்ற கூட்டணி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது.